ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இன்னைக்கு. ரொம்ப ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து எதிர்பார்த்து காத்திருந்தது. லாஸ்ட் இயர் இதே எக்ஸாமை கரெக்டாக சொன்ன டேட்டில் கரெக்டாக கண்டக்ட் பண்ணி, அதே மாதிரி நமக்கு வந்து அதுக்குள்ள ரிசல்ட் விட்டு இன்டர்வியூவும் நடத்தி முடிக்க போகிறாங்க. ஸோ இதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அஸ்பெக்ட் பிளானர் அவங்க பிளானரில் சொன்னதுபடியே நமக்கு வந்து இந்த டேட்டில் கரெக்டாக வந்து நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து 12. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்து என்னலாம் குடுத்துருக்காங்க, எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்ன ப்ரொசீஜர். ஸோ மீதி எல்லாமே வழக்கம் போல தான். நான் முக்கியமான டேட்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்திட்டு போறேன். ஸோ அது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் உள்ள என்ன போஸ்டிங் இருக்குது, எவ்வளோ போஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில் மட்டும் இதில் வந்து சொல்ல போறேன். ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலாக அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்தது. ஸோ 30/8/2024. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னைக்கு வந்து நமக்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா, வழக்கம் போல 30 டேஸ் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ செப்டம்பர் 29 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ள நம்ம வந்து இதை சப்மிட் பண்ணணும். ஸோ அது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டா 1 மந்த். ஸோ இந்த டேட் நான் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது, மறந்துடாதீங்க. செப்டம்பர் 28. எக்ஸாம் நமக்கு வந்து எப்போ பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 18 வந்து எக்ஸாம். ஓகேவா? ஸோ நவம்பர் 18 வந்து எக்ஸாம். நவம்பர் 18 அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 20 வரை எக்ஸாம் இருக்குது. அது என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்ஷன் பண்ணதுக்கு வழக்கமா வரும் 3 நாள் டைம் கொடுப்பாங்க. நமக்கு வந்து 2, 3, 4 இந்த 3 டேட். ஓகேவா? 2 to 4, அதாவது 2, 3, 4 இந்த 3 டேட்டும் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி அந்த மாதிரி பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ சில பேருக்கு சில டைம்ல ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது அந்த மிஸ்டேக்லாம் வராமல் பார்த்துக்கோங்க. அந்த டைம்லயும் ஒரு வாட்டி கூட ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏதாச்சும் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணிருந்தா சரி பண்ணிக்கலாம். அப்போ வந்து 28ஆம் தேதி செப்டம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நவம்பர் 12ஆம் தேதி. ஸோ நவம்பர் 12ஆம் தேதி நமக்கு என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி, அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸ், அப்புறம் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜிஎஸ், சிம்பிளா சொல்லப்போனா நமக்கு வந்து ஜிஎஸ் டெஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நமக்கு வந்து தனித்தனியாக நமக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். ஸோ அதுதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து நமக்கு இந்த டேட்ல வந்து நடத்தி முடிக்க போறாங்க. ஓகேவா? ஸோ அதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஸோ மற்றபடி எல்லாமே அஸ் யூசுவல் உங்களுக்கு வந்து தெரிஞ்ச விஷயங்களா இருக்கும். இதுல வந்து என்னன்னா, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் எத்தனை வேகன்சி அப்படின்றத டீட்டெயிலாவே இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் நீங்க இதுல கிளியரா பாத்துக்கோங்க. வேற எந்த பெரிய விஷயமும் இதுல இல்லை. ஓகேவா? ஸோ வேகன்சி எல்லாமே இதுல வந்து ரொம்ப கிளியரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர், சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் மொத்தமா போகும். மொத்தம் ஒரு 95 பேஜ் வருது இல்லையா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே நமக்கு வந்து ஏதாவது முக்கியமா உங்களுக்கு தேவை டவுட் அப்படின்னா பாத்துக்கலாம். இப்போ வந்து போட்டோ அப்ளை பண்ணும்போது நேம் போடணுமா போட வேணாமா அப்படின்ற டவுட் எல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து வரும்போது நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து வேற குறிப்பிடத்தக்கதாக நமக்கு எதுவும் இல்லை. அஸ் யூசுவல் நமக்கு வந்து வழக்கம் போல டிஎன்பிசி உடைய நோட்டிபிகேஷன் தான். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இதுல இருக்கும். ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து என்ன இதுன்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். அப்படிதானே? ஸோ எத்தனை கொஸ்டின் இருக்கும், எவ்வளவு கொஸ்டின் நமக்கு வந்து இருக்கும், அதுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1.5 மார்க் வச்சு நமக்கு மொத்தமா என்னது 300 மார்க் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் நமக்கு இருக்கும். ஸோ இன்டர்வியூக்கு வந்து 60 மார்க். ஓகேவா? ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. மொத்தமா 510 மார்க்குக்கு நமக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். ஓகேவா? மொத்தமா 510 மார்க்குக்கு எக்ஸாம் நமக்கு வந்து இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து 150 தான். இந்த 150 நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி தெரியும் இல்லையா? இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி ஜஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி தான் 150. இந்த 150ல நீங்க வந்து எவ்வளவு மார்க் வந்து வாங்கினா போதும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணாலே போதும். நமக்கு வந்து இவங்க கால்குலேட் பண்ண போறது பாத்தீங்கன்னா இது இந்த 150 300 ரெண்டே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 450 அப்புறம் ஒரு 60. இது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூக்கு மொத்தம் 510 மார்க்குக்கு நமக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். ஸோ வேற எல்லாமே இதுல கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் வந்து லென்த்தியா கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் பாத்துக்கோங்க. இதுல வந்து உங்களுடைய இந்த டேட் வந்து எப்போ இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் வந்து டேட்டா இருக்கணும். அதை வந்து பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் புதுசா ஒரு போட்டோ எடுக்கிறது உங்களுக்கு வந்து பெட்டர். ஓகே? ஸோ அதுதான் அவங்க வந்து மீன் பண்றது. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. நிறைய பேர் வந்து எடிட் பண்ணி பண்ணுவாங்க. அதை வந்து தவிர்க்கிறது நல்லது என்ன கேட்டீங்கன்னா. ஓகேவா? ஸோ போட்டோல அந்த சைஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கீங்களா மொத்தம் 4.5 சென்டிமீட்டர்ல இதுல வந்து அது 3 சென்டிமீட்டர் போக மீதி வந்து அதாவது நீங்க கொடுத்துருக்க ரேஷியோ பாத்துக்கோங்க. ஸோ ரேஷியோ வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த பார்ட்டே வந்து நம்ம வந்து 3ஆ பிரிச்சுக்கலாம். 3ல 1/3 ஆஃப் பார்ட்ல வந்து நமக்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நேம் அண்ட் டேட், போட்டோ எடுத்த டேட் இருக்கணும். அப்ளை பண்ணும் போதும் அந்த போட்டோ வந்து என்னைக்கு எடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த டேட் கேட்பாங்க. அதையும் நீங்க பண்ணணும். ஸோ அதை வந்து கரெக்டா பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ரெண்டையும் மாத்தி மாத்தி பண்றாங்க. போட்டோல ஒரு இது கொடுத்துட்டு அங்க ஒரு இது
மாத்தி பண்றாதீங்க. ஸோ அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஸோ மீதி எல்லாமே நார்மல் தான். அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த சிலபஸ் வந்து இதுல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க முக்கியமா. ஓகேவா? ஸோ சிலபஸ். ஸோ மற்றபடி உங்களுக்கு ஏதாவது முக்கியமா தேவைப்படுது. சிலர் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் அந்த மாரி இருப்பீங்க. இல்ல வந்து விடோ கேட்டகரி அந்த மாரி ஏதாவது இருந்துச்சுன்னா மட்டும் நீங்க வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்றபடி நமக்கு வந்து மீதி எல்லாம் சேம். ஸோ சிலபஸ் பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ் மட்டும் சொல்லிறேன் நானு. ஸோ ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கோட் வந்து 003 ஓகேவா? இதான் நமக்கு வந்து சிலபஸ் கோடு. ஸோ காமனா நமக்கு வந்து குரூப் 2 உட்பட எல்லாத்துக்குமே இதே சிலபஸ் தான். நமக்கு சிலபஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு எந்த சேஞ்சஸும் இல்ல. பழைய நம்ம சிலபஸ் தான் இதுலயும் சிலபஸ். ஸோ பெருசா இதுல வந்து கூட்டவோ, குறைக்கவோ நமக்கு வந்து இல்ல. எல்லாமே அதே தான். இதுல நான் என்ன விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸ் வந்து விருப்பம் உள்ளவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளுடைய சேனல்ல இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 2000 இந்த நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணல இருந்து இப்போ வர உள்ள எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் நம்ம வந்து டாபிக் வைஸா செக்ரிகேட் பண்ணி நம்ம வந்து வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே நம்மளுடைய சேனல்ல இருக்குது. ஸோ அதை நீங்க வந்து பார்த்துக்கோங்க. அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பிராக்டிஸ் டெஸ்ட் வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து என்ன வீக்லி 2 to 3 டெஸ்ட் வரும். ஓகேவா? ஸோ ஒரு ஆப்டிடியூட் 2 ஆப்டிடியூட் டெஸ்ட் வரும். ஒரு ஜிஎஸ் டெஸ்ட் வரும். ஓகேவா? ஸ்டார்டிங்ல போக போக அது அப்படியே வந்து மாறும். ஸோ ஜிஎஸ் டெஸ்ட் வந்து அதிகமா வரும். 2 ஜிஎஸ் டெஸ்ட் வரும். ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்டிடியூடுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே போக போக ஜிஎஸ்க்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம். கடைசியில் நம்ம வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டெய்லி பிராக்டிஸ் டெஸ்ட் வரும். ஸோ இந்த பிராக்டிஸ் டெஸ்ட்டை பற்றி நம்ம வந்து லாஸ்ட் ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் பாருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டினை உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வீடியோல என்ன டெஸ்ட் அப்படின்றத சொல்லி என்ன படிக்கணும்ன்றத சொல்லி கீழே உங்களுக்கு வந்து கூகுள் டிரைவ்ல லிங்க் இருக்கும். அதுல கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி எழுதிட்டு நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லணும். ஓகேவா? ஸோ கமெண்ட்ல வந்து இத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடிஞ்சு இதெல்லாம் எனக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன் வீடியோல தெளிவாகவே கொடுப்போம். ஸோ அந்த வகையில பிளான் பண்ணிருக்கோம். ஸோ அதையும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராக்டிஸ் டெஸ்ட் நம்ம வந்து ஃப்ரீயாவே பண்ண போறோம். இது போக நமக்கு வந்து கிளாஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ கிளாஸ்ல உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ கிளாஸ் வீடியோ லெக்சர் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோ உங்களுக்கு வந்துடும். அது போக உங்களுக்கு வந்து நோட்ஸ் வந்துடும் முக்கியமா. ஓகேவா? நம்மளுடைய மெட்டீரியல் உங்க கைக்கு வந்து வந்துடும். அது போக நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா டெஸ்ட். ஓகேவா? இந்த ஃப்ரீ டெஸ்ட் உங்களுக்கு வந்து அவைலபிளா உங்களுக்கு வந்து நீட்டான ஃபார்மேட்ல வந்துடும். ஓகேவா? உங்களுடைய போர்ட்டல்ல எல்லாம் வந்து அப்டேட் ஆகிரும். அது போக இல்லாம நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற நோட்ஸ் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த பெனிஃபிட்லாம் இருக்குது. ஸோ கிளாஸை ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க நம்ம இன்ஸ்டியூட் நம்பருக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி விவரங்களை கேட்டுக்கலாம். ஸோ இதில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்ல வந்து தெரிவிங்க. இந்த எக்ஸாம் பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து நம்ம இன்ஸ்டியூட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் என்னன்னு சொல்லி கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ முக்கியமானது பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த டேட் மட்டும் நீங்கள் வந்து மறந்துடாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவு சீக்கிரமே அப்ளை பண்ண பாருங்க. ஸோ 28/9 தான் நமக்கு லாஸ்ட் டேட்டு. ஆனால் முடிஞ்ச வரை சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. அதே சேம் டைம் வந்து எக்ஸாம் டேட்டே நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ November 18. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நல்ல ஒரு டைம் இருக்குது. நியர்லி 2.5 months இருக்குது நமக்கு. நியர்லி 3 monthsே இருக்குது சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஆமா 2.5 months ஒரு 80 days இருக்குது. அந்த 80 daysக்கு எப்படி படிக்கலாம் அப்படின்ற ஷெடியூலும் நம்மளுடைய சேனல்ல ஆல்ரெடி இருக்கு. ஓனா ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு. ஸோ நம்ம கிளாஸ்க்கு நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா அதே 80 daysல நம்ம வந்து எப்படி சிலபஸை கவர் பண்ண போறோம் அப்படின்ற தெளிவான இதோட ஆல்ரெடி ஒரு பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது இதுக்காக நம்ம வந்து புதுசா கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றோம். இதுலயே நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. இதுல என்ன டவுட் இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.